டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் தொழிற்சாலையில் 3800 கோடி ரூபாய் முதலீட்டில் 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் டாடா குழுமத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நெல்லை மாவட்டத்தில் 2 நாள் கள ஆய்வை மேற்கொள்ள சென்ற முதலமைச்சருக்கு அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். டாடா நிறுவனத்தின் சூரிய மின்கல உற்பத்தி ஆலையை திறந்து வைத்த முதலமைச்சர் அந்த தொழிற்சாலையின் பணியாளர்களிடம் உரையாடினார். மேலும் 2574 கோடி ரூபாய் முதலீட்டில் 2500 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் விக்ரம் சோலார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். தேசமே முதலில் என்பதே பாஜகவின் முன்னுரிமை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய பிரதமர், முதலில் குடும்பம் என்பதே காங்கிரஸ் கட்சியின் முன்னுரிமை என சாடினார். அதன் திட்டங்களும் கொள்கையும் அதை சார்ந்துதான் இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அனைவரும் முன்னேற வேண்டும் என்பதை காங்கிரஸ் ஒருபோதும் விரும்புவதில்லை என்றும் பிரதமர் கூறினார். அதே வேளையில் தேசமே முதலில் என்பதுதான் பாஜகவின் முன்னுரிமை என்னும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே மொழி என்ற முறையை கொண்டுவர மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் உரிமைகளை பறிக்க வகை செய்யும் UGC திருத்த வரைவுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் இன்று போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராகுல், இந்திய நாட்டின் கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு ஆகியவற்றை மாற்ற RSS முயற்சி செய்து வருவதாகவும், வரலாறு, கலாச்சாரம், மரபுகளை ஒழிப்பதுதான் RSSின் நோக்கம் என்றும் கடுமையாக குற்றம் சாட்டினார். இந்த போராட்டத்தில் அகிலேஷ் யாதவ், கனிமொழி உள்ளிட்ட MPக்கள் கலந்து கொண்டனர். தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே உரசல் போக்கு அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டுள்ளதாக தமிழக அரசு குற்றம் சாட்டி வருகிறது. எனவே குறிப்பிட்ட கால வரையறைக்குள் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உத்தரவிட வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆளுநருக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அப்போது உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணை நடைபெற்ற போது எந்த ஆதாரங்களும் இல்லாமல் மசோதாக்கள் நிறுத்தி வைப்பதை நியாயப்படுத்தி வாதிடுவதை ஏற்க முடியாது என ஆளுநர் தரப்புக்கு தெரிவித்த உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் நிறுத்தி வைப்பதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. மேலும் வழக்கை நாளை மீண்டும் விசாரணைக்கு ஒத்திவைத்தது. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் விலங்கிட்டு அழைத்து வரப்பட்ட சம்பவம் இன்று நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. விமானத்தில் அழைத்து வரப்பட்ட இந்தியர்களுக்கு கை கால்களில் விலங்கிடப்பட்டிருந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். உடனடியாக மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. கை விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்படும் நடைமுறை கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் அமலில் உள்ளதாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு விலங்கு போடும் நடைமுறை கிடையாது என்றும், சட்டவிரோதமாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்புவது வழக்கமான நடைமுறைதான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியர்களை தவறாக நடத்தக்கூடாது என்று அமெரிக்காவிடம் தெரிவித்திருப்பதாகவும், திரும்பி வந்தவர்களிடம் விசாரணை நடத்தி ஏஜென்ட்டுகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்தார். தானே பாம் வைப்பதும் அதை தானே எடுத்து விடுவதும் போன்ற பணியில்தான் ட்விட்டரில் EPS செய்து வருவதாக அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். சேலம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடையில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வீடியோ ஒன்று வெளியானதாகவும், அது குறித்து பதிவிட்டிருந்த EPS திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் என குறிப்பிட்டிருந்ததாகவும் அமைச்சர் ரகுபதி சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஆராய்ந்து பார்த்ததில் அதில் தொடர்புடையவர்கள் அதிமுகவினர் என்பது தெரிய வந்ததும் இபிஎஸ் அமைதியாகிவிட்டார் என்றும், இது போலத்தான் அனைத்து சம்பவங்களிலும் இபிஎஸ் தொடர்ந்து நடந்து கொள்வதாகவும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை தமிழ் மக்கள் அனைவருக்கும் உரித்தானது என சீமான் தெரிவித்துள்ளார். உலகெங்கிலும் மத மோதல்கள் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான அப்பாவி உயிர்கள் பலியாகும் நிலையிலும் தமிழ் மண் பண்பட்டு நிற்பதாகவும், எனவே மத பூசல்கள் எந்த காலத்திலும் எழாது என்பதை உணர்த்துவோம் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். அடுத்தவர்களை எரிச்சல் ஊட்டும் வகையில் பேசுவதே சீமான் வாடிக்கையாக கொண்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் தன்னை விடுவிக்கும்படி சீமான் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து நிதானத்துடன் பேச வேண்டும் என குறிப்பிட்டார். மேலும் சீமானை வழக்கில் இருந்து விடுவிக்க முடியாது என்றும், நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறினால்தான் சீமானுக்கு நிதானம் வரும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். மதுரை, திருச்சியில் அமையவுள்ள டைட்டில் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 13ஆம் தேதி அடிக்கல் நாட்ட உள்ளார். மதுரையில் 9.97 ஏக்கர் நிலப்பரப்பில் 289 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், திருச்சியில் 14.16 ஏக்கர் நிலப்பரப்பில் 315 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க உள்ளது. சீமானின் வலதுகரமாகவும் தீவிர ஆதரவாளராகவும் இருந்த மதுரை வெற்றிமாறன் தற்போது தமிழர் வாழ்வுரிமை கட்சியில் ஐக்கியமாக உள்ளார். பிரபாகரனின் குரலாக வேல்முருகன் ஒலிப்பதால் தான் நடத்தி வந்த தமிழர் ஒருங்கிணைப்பு அமைப்பை தவாகவுடன் அவர் இணைத்துள்ளதாகவும், சீமானின் நடவடிக்கை பிடிக்காத காரணத்தால் அக்கட்சியில் இருந்து மூத்த நிர்வாகிகள் வெளியேறி வருவதாகவும் கூறினார். இதனால் நாம் தமிழர் கட்சியின் கூடாரம் காலியாகி வருகிறது. தமிழகத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாதது ஏன் என நடிகர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். பிற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசும் மத்திய அரசும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக விஜய் விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாவிட்டால் தமிழக அரசின் சமூக நீதி வேடம் கலையும் எனவும் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். நடிகர் வடிவேலுவும் அமைச்சர் பிடிஆரும் மதுரை விமான நிலையத்தில் சந்தித்துக் கொண்டனர். இந்த நிகழ்வை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிடிஆர், இன்றளவும் மீம்ஸ் உலகில் முடிசூடா மன்னனாக விளங்கும் மதுரை மண்ணின் மைந்தன் வடிவேலுவை சந்தித்து உரையாடியதில் நானும் அவரது ரசிகன் என்ற முறையில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் அஜித் நடிப்பில் மகிழ் திருமேனி இயக்கத்தில் உருவாகியுள்ள விடாமுயற்சி திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அஜித் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. காலை முதல் காட்சிக்கே படத்தை காண ரசிகர்கள் குவிந்தனர். இந்த நிலையில் மதுரை அரசடி பகுதியில் உள்ள சோலைமலை திரையரங்கில் சாலையில் பட்டாசு வெடிக்க முயன்ற ரசிகர்களை போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர். மேலும் நோ பார்க்கிங் பகுதியில் வாகனங்களை நிறுத்தியவர்களுக்கு அபராதம் விதித்தனர். நடிகர் நாக சைதன்யா மீது தனக்கு எந்த கோபமும் இல்லை என நடிகை சமந்தா விளக்கமளித்துள்ளார். தெலுங்கு நடிகர் நாக சைதன்யாவை திருமணம் செய்து கொண்ட சமந்தா அவரிடம் இருந்து விவாகரத்து பெற்றார். நாக சைதன்யா தற்போது 2வது திருமணம் செய்து கொண்ட நிலையில் சமந்தா தனியாக வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் நாக சைதன்யா 2வது திருமணம் குறித்து கேள்வி கேட்டதற்கு தனக்கு அவர் மீது எந்த பொறாமையும் கிடையாது என சமந்தா விளக்கமளித்துள்ளார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.